தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உறவிருப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியஸில் பிரியமுள்ள ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே, அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயின் இந்த மகிழ்மிக்க மாதத்தின் முதல் சனிக்கிழமையில அன்னையுடைய திருத்தலத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இறைவன் நம்மீது பரிவுள்ள இறைவனாக, நமது ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்த தேவனாக இருக்கின்றார். அந்த தேவைகளில் உடனிருந்து உதவி செய்கின்ற தாயாக நம் அன்னையை கொடுத்திருக்கிறார். அந்த தாய் இறைவனின் பரிவன்பின், இறைவனின் இரக்கத்தின் தாயாக இருக்கிறார் என்று திருத்தந்தை புனித ஜான் பால் அழகாக சொல்லுவார். இறைவனின் இரக்கத்தையும், இறைவனின் மன்னிப்பையும், இறைவனின் பரிவன்பையும் பெறுவதற்குரிய வழியாக ஒரு தாயாக அன்னை நமக்கு நடத்துகிறார் என்ற நம்பிக்கையில இந்த புனித பணியிலே பங்கு வருவோம். அன்னை வழியாக இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகின்ற வகையில இந்த புனித பணியிலே நன்றி உள்ளத்தோடு கலந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி பணி செலுத்துவோம். அதே வேளையில் தேவைகளை ஒப்புக் கொடுப்போம். இந்த புனித பணியில பங்கு பெறத்தலையாக இருக்கின்ற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணி மனம் வருத்துவோம். மன்னிப்பு கேட்டு இறைவனை பரிசுத்த பாதத்துல நம்மை ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளை நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செய்தாலும் கடமையின் ஆவர்கள் செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கண்டியான புனித வழியாக வானது புனித நடைகளில் சகோதர சகோதரிகளே உங்களை எனக்காகவே எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாடுகளுக்கு அழைத்து செல்வாராக. Amen.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனார் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பார் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறையிலிருந்து நிறைவை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 15 முதல் 17 மற்றும் 20 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நாம் புதல்கள் செலுத்தும் காணிக்கையை இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டி இருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள்.
இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றுமுள்ள உடன்படிக்கை இரத்தத்தால் ஆடுகளை பெருகும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிலிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே, அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மை செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் அருள்வாக்கு.
எனக்கு மாற்றித் தெரியும். அவை எனக்கு தொடங்கினான். அல்லேலூயா. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவரிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்தார்கள். உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரங்களா ஆடுகளை போட்டிருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்னை உன் பாதத்தில் அமர்ந்திடும் வேளை அல்லல்கள் யாவும் தீருமம்மா. என்னை தாளாட்டி அமர்ந்திடும் வேளை பிள்ளை உள்ளம் மகிழுதம்மா. சோகத்தின் ரேகைகள் சுடுகின்ற போது சேதங்கள் தீராமல் கரை சேர்கிறாய். சோகத்தின் ரேகைகள் சுடுகின்ற போது சேதங்கள் தீராமல் கரை சேர்கிறாய். பாதங்கள் தருமாறி நின்ற போது பாதங்கள் தருமாறி நின்ற போது படியேற என்னோடு கருதோகிறாய். தாயே நீதான் என் வாழ்வாயினாய். அன்னை உன் பாதத்தில் அமர்ந்திடும் வேளை அல்லல்கள் யாவும் தீருமம்மா. Praise God. Praise God. Praise God. Hallelujah. Hallelujah. மரியே வாழ்க. என் மாதாவே வாழ்க. அன்னையே வாழ்க. அருளுடைய தாயே வாழ்க. மகிமையின் அன்னையே வாழ்க. Praise God. Praise God. கரங்களை நெடிச்சுவோமா. அன்னையின் பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற வேளையிலே அல்லல்கள் யாவும் தீருகின்றது. கவலைகள் யாவும் மறைகின்றது. கஷ்டங்கள் யாவும் ஓடுகின்றன. கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படுகின்றன. பாதங்கள் தடுமாறி இருக்கின்ற வேளையிலே நாம் வாழ்க்கையில தடுமாறி தெரிகின்ற நேரங்கள் எல்லாம் அந்த அன்னையின் கரம் நம்மை தாங்கி பிடிக்கின்றது. அந்த அன்னையினுடைய இதயம் நம்மை அரவணைத்துக் கொள்கின்றது. எனவேதான் இந்த மேக்ஸ்வெல் கோல்வை சொல்வார், உங்களுடைய துன்ப துயர நேரங்களிலே அச்சத்தின் பயத்தின் வேளைகளிலே அந்த அன்னையை நோக்கி நீங்கள் ஓடி வாருங்கள். அந்த அன்னையுடைய கரம் உங்களை அரவணைத்துக் கொள்ளும். அந்த அன்னையுடைய இதயம் உங்களை தாங்கிக் கொள்ளும். இந்த பிரான்சிஸ் சொல்வார், ஒரு குழந்தையை போல அன்னையிடம் நீங்கள் ஓடி வாருங்கள். எவ்வாறு ஒரு தாய் தன் குழந்தையை அரவணைத்துக் கொள்வாரோ பாதுகாத்துக் கொள்வாரோ அதே போல அந்த அன்னையின் கரங்கள் உங்களை கட்டி அணைத்துக் கொள்ளும். அந்த அன்னையின் கரங்களுக்குள் உங்களை நீங்கள் அடைக்கலமாக்குங்கள். உங்களை நீங்கள் அந்த அன்னையின் கரங்களுக்குள் ஒப்புக்கொள்ளுங்கள். அந்த அன்னையினுடைய பரிசுத்த கரம், பாதுகாப்பின் கரம், அடைக்கலத்தின் கரம், சுகத்தின் கரம், விடுதலை
அணையை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுவான், இறைவன் கடல் நீர் அனைத்தையும் ஒன்று திரட்டி, வானத்தின் நீர் அனைத்தையும் ஒன்று திரட்டி கடல் சமுத்திரம் என்று பெயரிட்டார். அதே போல விண்ணகத்தின் மன்னகத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஒன்றாக திரட்டி அன்னை மரியாள் என்று பெயரிட்டார் என்று சொல்லுவான். அந்த அனைத்து கொடையும் அனைத்து நன்மைகளின் அனைத்து ஆசீர்வாதங்களின் விண்ணகத்தின் மகிமையின் மாட்சிமையின் அடையாளமாக அன்னை மரியாள் நமக்கு இருக்கிறார். அந்த தாயின் வழியிலே, அந்த தாயின் அரவணைப்பிலே, அந்த தாயினுடைய பாதுகாப்பிலே வாழ்வதற்காக இறைவன் நமக்கு அந்த தாயை நமது பாதுகாப்பின் தாயாக, அடைக்கலத்தின் தாயாக, அற்புதத்தின் தாயாக, சகாய தாயாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மோடு என்றும் இருக்கும்படியாய், நம்மோடு என்றும் உடன் நடக்கும்படியாய், நம்மோடு வாழும்படியாய், நம்மோடு இருக்கின்ற ஒரு தாயாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய பரிசு அன்னை மரியாள். சிலுவையில் இருந்து அந்த தாயை இறைவன் நமக்கு பரிசாக கொடுத்து சென்றார். சிலுவையிலே அவர் இதற்கு முன்பாக எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னார். ஏனென்றால் அந்த அன்னையை நமது தாயாக, நம்மை அந்த அன்னையுடைய பாதுகாப்பிலே ஒப்படைத்து சென்றதால் இனி என் பிள்ளைகளுக்கு இந்த தாயுடைய பரிந்துரை, இந்த தாயுடைய பாதுகாப்பு, இந்த தாயின் அடைக்கலம் இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே எல்லாம் நிறைவேறிற்று. கடவுளுடைய திருமணத்தை எல்லாம் நிறைவேற்றிய என் தாயுடைய பாதுகாப்பிலே இதோ என் பிள்ளைகளை ஒப்படைத்து சென்றிருக்கின்ற என்ற மகிழ்ச்சியோடு, என்ற நிறைவோடு இறைவன் தன் உயிரை கையளித்திருக்கிறார். காரணம், அந்த தாயின் பாதுகாப்பிலே நாம் வாழ்வோம் என்பதற்காக, அந்த தாய் நம்மோடு இருந்து நமக்காக பரிந்துரை செய்கிறார் என்பதற்காக, அந்த தாய் நம்மோடு இருந்து நம்ம இறைவனுடைய அந்த மகிமையை மாற்றுமை விண்ணகத்தை அடைய செய்கின்ற ஒரு ஏரியாக இருக்கிறார் என்பதற்காக, இந்த வாழ்க்கையிலே நாம் இறைவனை சென்றடைகின்ற ஒரு பழகான அன்னை மரியாள் நமக்கு இருக்கிறார்கள். அந்த தாய் நம்ம ஒவ்வொரு தேவைகளையும் உடன் இருக்கிறார். எனவேதான் நமது நாட்டு புனிதர் அன்னை தெரசா அவர்கள் சொல்வார்கள், உங்களுடைய நாட்களிலே அல்லது ஒரு நாள் உங்களுடைய வேலையை நீங்கள் துக்கமாக, தோல்வியாக, சோகமாக அல்லது எல்லாம் இழந்ததாக நினைக்கின்ற வேளையிலே, அல்லது எனது வாழ்க்கை ஒரு வெறுமையாக இருக்கிறது என்று நீங்கள் எந்த நேரத்தில் உணர்கிறோ அப்பொழுது அந்த தாயை பார்த்து சொல்லுங்கள், இறைவனின் தாயே, இயேசுவின் அன்னையே, எவ்வாறு இறைவனுக்கு தாயாக இயேசுவிற்கு அன்னையாக இருந்தீரோ அதே போல இப்பொழுது என் இந்த சோக நேரத்திலே, துன்ப நேரத்திலே, துயர நேரத்திலே, வேதனை நேரத்திலே, தோல்வியின் அவமானத்தின் வேலையிலே எனக்கு தாயாக என்று சொல்லி பாருங்கள். அந்த ஜெபம் உங்களை ஒருபோதும் பொய்யாக்காது. அந்த ஜெபம் ஒருபோதும் அது உங்களுக்கு உதவி செய்ய தயங்காது என்று அன்னை தெரசா அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். ஆக தாய் நமது உடலிருப்பின் தாயாக, அடைக்கல தாயாக இருக்கிறார்கள். ஆக இந்த தாய் நம் எல்லோருக்கும் அடைக்கல தாய் என்பதை விட முதலிலே அவர் இயேசுவிற்கு அடைக்கல தாயாக இருந்தார். இயேசுவை இறைவன் தன் ஒரே பேரான மகனை அந்த தாயின் பாதுகாப்பிலே படைத்தார். எனது மகனை பாதுகாக்கக்கூடிய, எனது மகனை இந்த உலகத்திற்கு மீட்பராய் கொடுக்கக்கூடிய ஒரே தகுதி அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை இறைவன் கண்டுகொண்டதால் தான் அன்னை மரியாளை அவர் தேர்ந்தெடுக்க காலமாய் இறைவன் காத்திருக்க வேண்டியிருந்தது. எத்தனையோ பேரை ஆண்டவர் அழைத்தார், தனது பணிக்காக அழைத்தார், தனது பணியை செய்ய, தனது வாழ்க்கையை அழிக்க அழைத்தார். ஆனால் ஒரே ஒருவரைத்தான் தனக்காக தன்னை பெற்றெடுக்க, தனது மகனை இந்த உலகத்திற்கு கொண்டு வர இறைவன் தேர்ந்தெடுத்த ஒருவர் அன்னை மரியாள் மட்டும்தான். தனது வார்த்தையை அறிவிக்க அனுப்பினார், தனது கட்டளையை அறிவிக்க அனுப்பினார், தனது பணியை செய்ய அனுப்பினார். எத்தனையோ பேரை இறைவன் அனுப்புகிறார். ஆனால் இறைவன் பெற்றுக்கொண்ட ஒருவர், அவர் அனுப்புகின்ற தேவனாய் இருந்தவர் தனக்கென ஒரே ஒருவரை தான் பெற்றுக்கொண்டார். அவர்தான் அன்னை மரியாள். அன்னை மரியாளை இறைவன் தனக்கென அவர் வைத்துக் கொண்டார். இந்த உலகத்தில் எல்லோரையும் பிறருக்காக அனுப்பின தேவன் தனக்காக ஒருவரை இந்த உலகத்திலே இறைவன் தேர்ந்தெடுத்தார் என்றால் அது அன்னை மரியாள் மட்டும்தான். ஏனென்றால் அந்த தாயுடைய புனிதம், அன்னை மரியாள் அவருடைய அந்த புனிதம், அந்த தூய்மை, இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு முழுமையான எண்ணம். அன்னை மரியாள் ஆகட்டும் என்று தன்னையே இறைவனுக்கு முழுமையாக ஒப்புக் கொடுத்தார். எல்லாம் இறைவனின் சித்தப்படியாகட்டும், எல்லாம் இறைவனுடைய வார்த்தைப்படியாகட்டும். இனி நான் அல்ல, என்னில் உருவாக போகின்ற இயேசுவே எனக்கு எல்லாம், இறைவனே எனக்கு எல்லாம். இதுதான் அன்னை மரியாள் தனது வாழ்வை நமக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். அந்த தாயினுடைய இந்த மகிமையை, மாட்சிமையை நாம் போற்றுகின்ற மக்களாக இங்கு நாம் கூடியிருக்கின்றோம். இந்த தாயின் வழியாக இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு அடையாளமாக நாம் இங்கு கூடியிருக்கின்றோம்.
அன்னையை நாம் தேடி வருவதற்கு காரணம் அந்த அன்னை நமக்காக பரிந்து பேசுவதற்காக இருக்கிறார், நமக்காக இறைவனிடம் ஜெபிப்பதற்காக ஒருவர் இருக்கிறார். நாம் அறிந்தவர், நாம் தெரிந்தவர், நம்மோடு இருக்கிற ஒரு தாய் நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் நாம் பலரிடையே ஒரு இடத்திற்கு செல்கிறோம், அல்லது சில மனிதர்கள் செல்கிறோம், அல்லது ஒரு சில வேலையை தேடி செல்கிறோம். அப்பொழுது நாம் உடனடியாக என்ன நினைப்போம்? நமக்கு தெரிந்தவர் யாராவது இருக்கிறார்களா, அல்லது நமக்கு தெரிந்த இடமாறு, நமக்கு தெரிந்தவர் யாராவது இருந்தால் இவரிடம் சொல்லுவார்களே, இவரிடம் பேசுவார்களே. இப்பொழுது நமக்கு என்னவென்றால் தெரிந்த ஒரு மனிதர்களை நோக்கியே செல்லும். எதற்கு எடுத்தாலும் ஒரு தேவை என்றால் இவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள், இவரிடம் கேட்கலாம் என்று மனித வாழ்க்கையிலே நாம் நமது தேவைக்காக நம்மை தெரிந்தவர்கள் நாம் அணுகுகின்ற பொழுது நம்மை முற்றிலும் தெரிந்த தாயாக, நமது தேவைகள் அனைத்தையும் தெரிந்த தாயாக, நமது உள் மனதின் தாயங்களே, நமது உள் மனதினுடைய மன்றாட்டுகளை தெரிந்த ஒரே தாயாக நம் அன்னை இருக்கின்ற பொழுது, ஆக நம்பிக்கையுடன் உறுதியுடன் நாம் அவரை அணுகி செல்லக்கூடிய ஒரு தாயாக அன்னை மரியாதை இருக்கிறார்கள். எனவேதான் திருத்தத்தை புரிந்த 2ஆம் ஜான் பவுல் சொல்வார்கள், இறைவன் இரக்கத்தின் உருவானவர். இறைவனுடைய உரு, இறைவனுடைய ஒரு மகிமை, மாட்சிமை இரக்கம் என்றால் அந்த இரக்கத்தை தனது உருவாக கொண்டிருப்பவர் அன்னை மரியாதை. இறைவனின் இரக்கம் நமக்கு அன்னை மரியாதையாக, அன்னை மரி என்ற அந்த மாட்சிக்கு தாயாக நமக்கு காட்டப்பட்டு நின்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த அன்னையை நாம் இடைவிடா சகாயத்தாய், அடைக்கலத்தாய் என்று நாம் புகழ்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அந்த அன்னையினுடைய சிறப்பாக அந்த தாயினுடைய சகாய தாயினுடைய அந்த படத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும். பயந்து ஓடி வருகின்ற இயேசுவை அரவணைக்கின்ற தாயாக அந்த தாய் இருக்கிறார்கள். அந்த மகனுடைய துன்பத்தை பார்க்கின்ற தாயாக அந்த படத்திலே நாம் பார்க்க மாட்டோம். தன்னை பார்த்து வானத்தில் வைத்திருக்கிற அந்த சிலுவையையும் ஈட்டியையும் முள்முடியையும் பார்த்து பயந்து ஓடி வருகின்ற இயேசுவாக அந்த படத்திலே காட்டப்பட்டிருக்கிறோம், சகாயமான படத்திலே. ஆனால் அன்னையுடைய பார்வை என்பது அவர் மகனில் இருக்காது. இதுதான் அங்கே வித்தியாசம். தாயை நோக்கி அல்லது மகனை நோக்கி பயத்துடன் ஓடி வருகின்ற குழந்தையை அந்த தாய் கட்டி அரவணைத்து முத்தமிட்டு அந்த தாய் தன் மகனை பார்த்து கொண்டிருப்பார், அந்த மகனை கொஞ்சிக் கொண்டிருப்பார். இந்த தாய் தன்னை நோக்கி ஓடி வருகின்ற மகனை அல்ல, உங்களை என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆக இந்த அடைக்கல தாய், இந்த சகாய தாய் புனிதத்தின் தாயாக இருக்கிறார். அந்த தாயினுடைய அந்த உடையை பார்த்தோம் என்றால் அந்த தாய் தனது தலையிலே அந்த வெயில் முக்கால் அணிந்திருப்பார்கள். பல நேரங்களிலே பல மனிதர்கள் கேட்பது எதற்காக? அது அவருடைய கலாச்சாரமாக இருக்கலாம் என்பதை விட இந்த வெயில் என்பது புனிதத்தின் அடையாளம், இந்த முக்கால் என்பது புனிதத்தின் அடையாளம். எனவேதான் அன்னை மரியாதை அந்த தலையிலே இந்த முக்காடு என்பது நான் இறைவனுக்கு என்னையே அர்ப்பணித்திருக்கிறேன், இது எனது புனிதத்தின் அடையாளம். எனவேதான் ஆலயத்தில் வருகின்ற பொழுது, ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது பெண்கள் அனைவரும் முக்கால் போடுவதற்கு காரணமே அதுதான். அதற்காகத்தான் ஏன் முக்கால் நாம் போட வேண்டும் என்று பல வேலைகளிலே பலர் கேட்பதுண்டு. ஒரு சகோதரி கடந்த வாரம் சொன்னாங்க, நீங்க காந்தி பற்றி பேசுறீங்க, இதை பத்தி முக்கால் பற்றி பேசுறதே இல்லை சொன்னாங்க. அதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா என்று கேட்டேன். நான் கோயிலுக்கு முக்கால் போட்டு சொன்னா முக்கால் போட்டு வரப்பாரு, அது இல்லை. முக்கால் அணிவது என்பது தலையை மூடி கொண்டு வருவது என்பது உங்களுடைய புனிதத்தின் அடையாளம். நான் இறைவனுக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்பது அடையாளமாக இருக்கிறது. இந்த தாயினுடைய முக்காட்டிலே ஒரே ஒரு நட்சத்திரம் இருக்கும். ஆனால் இறை வார்த்தையை நான் பார்க்கின்ற பொழுது 12 நட்சத்திரங்களை தாயாக ஒரு கொடையாக தாங்கி இருக்கிற தாயாக நான் பார்த்திருக்கிறேன். ஆனந்த தாயினுடைய அந்த முக்காட்டிலே ஒரே ஒரு நட்சத்திரம் இருக்கும். காரணம், நம்மை இறைவனை நோக்கி வழிநடத்துகின்ற மாபெரும் நட்சத்திரமாய், ஞானிகளை வழிநடத்திய அந்த நட்சத்திரமாய், வாழ் நட்சத்திரமாய் அன்னை மரியாதை நோக்கி இருக்கிறார்கள். இயேசுவை அடைகின்ற, இயேசுவை சென்றடைகின்ற ஒரு வழியாய், இனிமையாய், கலங்கரை விளக்கமாய் அந்த தாய் நோக்கி இருக்கிறார். எனவேதான் அந்த தாயினுடைய அந்த முக்காட்டிலே ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் இருக்கும். அந்த தாயினுடைய படத்தை புனித லூக்கா நற்செய்தியாளர் வரைந்தார் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. ஆக இந்த தாய், இந்த அடைக்கல தாய், இந்த சகாயத்தாய், ஒவ்வொருவருக்கும் சகாயம் செய்கின்ற தாய், அடைக்கலம் தருகின்ற தாய், ஒவ்வொருவரையும் கண்ணும் கலந்துமாய் நம்மை தாங்குகின்ற தாயாக இருக்கிறார்கள். அந்த தாயுடைய மகிமை, அந்த தாயுடைய மாட்சிமையை ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தாயை நீங்கள் போற்றுங்கள், அந்த தாயின் பெயரை நீங்கள் உச்சரியுங்கள், அந்த தாயுடைய மகிமையை போற்றி போற்றி போற்றுங்கள் என்றால் அந்த தாயை நாம் போற்றுவதற்கு, அந்த தாயை நாம்
உடல் முழுவதுமாக நாவலாய் வாழ்நாள் கூட நமது வாழ்நாள் முழுவதும் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருந்தாலும் கூட வாழ்நாள் போதாது, நமது நாவல்கள் போதாது. அத்துணை மகிமை மாட்சிமை நிறைந்த தாயாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த தாயை தனது தாயாக தேர்ந்து கொண்டார், தான் வசிக்கின்ற தாயாக தேர்ந்து கொண்டார். இந்த உலகத்தை படைத்த தேவன் தாயின் கருவறைக்குள்ளே அடங்கி போனார். கண்ணும் காணாத ஒரு இறைவனாக இருந்தவர், தொட முடியாத ஒளியாக இருந்தவர், பார்க்க முடியாத அணுக முடியாத இடத்தில் இருந்த தேவன் தாய் வயிற்றுக்குள்ளே அடங்கி போனார். எத்துணை மகிமை இந்த தாயை நினைக்கின்ற பொழுது இறைவன் எவ்வளவு அணுக முடியாத ஒளியை இருந்தவர். மோசே ஆண்டவரை அவருடைய ஒளியை பார்த்தவர் தன் முகத்தை மூடிக்கொண்டு ஐயோ நான் சாகப் போகிறேன், நான் கடவுளை நேரடியாக கண்டுவிட்டேன் என்று ஒளியை கண்டவர் தன்னை கடந்து சென்ற அந்த ஒளியை கண்டவரே அப்படி சொன்னார் என்றால் காரணம் அவர் தனது அந்த வாழ்க்கையிலே அத்துணை உயர்வாக இறைவன் அவரை வைத்திருந்தாலும் கடவுளை பார்க்கக்கூடிய, கடவுளை அவர் நேரடியாக காணக்கூடிய அவரை எவருக்கும் இறைவன் கொடுக்கவில்லை. எவரும் இறைவனை நேரடியாக கண்டு வாழ்க்கையிலே இருப்பதற்குரிய அவரை கொடுக்கவில்லை. ஆனால் அன்னை மரியாதை மட்டும்தான், அன்னை மரியாதை இறைவன் தேர்ந்தெடுத்தார். அவர் ஒருவரை மட்டுமே தகுதியாக இறைவன் இந்த உலகத்திலே அன்னை மரியாதை மட்டும்தான் கண்டார். தாய் இறைவனை தாங்குகின்ற தாய், இறைவனுக்கு அடைக்கலம் கொடுத்த தாய். இறைவனே தன் தாயோட அடைக்கலம் புகுந்த பொழுது அந்த தாயின் அரவணைப்பு, அந்த தாயின் அடைக்கலத்திலே இருக்கிற நானும் வாழ்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று பலர் கேட்கின்ற பொழுது தைரியமாக சொல்லுங்கள், இந்த தாய் இறைவனின் அடைக்கல தாய். இறைவனுக்கு இறைவனின் மகனை பெற்றெடுத்த அந்த தாய் இறைவனுக்கு அடைக்கலம். உங்களுக்கு எனக்கும் அடைக்கலம் என்பதில்லை, உங்களுக்கு எனக்கும் சகாயத்தாய் என்பதில்லை. இறைவனுக்கு சகாயத்தாய் இறைவனின் மகனை, இறைவனின் அந்த மகிமையின் மாட்சிமையின் தேவை தன் உடலிலே தாங்கிய தாயாக, அடைக்கல தாயாக அன்னை மரியாதை இருக்கிறார்கள். அந்த தாயின் பராமரிப்பிலே, அந்த தாயின் பரிவுகளிலே நாம் வாழ வேண்டும். எனவேதான் அன்னை மரியாதை ஒவ்வொரு ஆட்சியுமே இறைவனின் அன்பை பற்றி, இறைவனின் இரக்கத்தை பற்றி, இறைவனின் மன்னிப்பை பற்றி எடுத்து வைக்கிற தாயாக இருக்கிறார்கள். என்றால் இறைவன் நம்மை மன்னிக்கிற தேவனாக, நம்மையும் இறைவன் கொண்டிருக்கிற தேவனாக, நம்மையும் பரிவு கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அன்னை மரியாதை எத்தனையோ ஜெபங்களை கற்றுக் கொடுக்கிற அன்னை மரியாதை கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெபத்திலே மிகவும் அழகான ஜெபம் தெரியுமா? அன்னை மரியாதை பாத்திமாவை காட்சி கொடுத்த பொழுது நாம் எல்லோரும் இறைவனின் இரக்கத்தை நாம் வேக வேண்டும் என்பதற்காக, இறைவனின் அன்பை மன்னிப்பை நாம் பெற வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாதை ஒரு அழகான ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார்கள். எந்த ஒரு ஆன்மாவும் நரகத்திலே அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக, எந்த ஒரு ஆன்மாவும் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக அன்னை மரியாதை ஒரு அழகான ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார்கள். நான் ஒவ்வொரு நாளும் திருச்சுவமானை சொல்லுகின்ற பொழுது அந்த ஜெபமானையில 10 மணி முடிந்தவர்கள் அழகான ஒரு ஜெபத்தை நான் சொல்லுவோம். ஓ என் இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து என்னை காப்பாற்றும் என்ற இந்த ஜெபம். இந்த ஜெபம் அன்னை மரியாளால் பாத்திமாவிலே கற்றுக் கொடுக்கப்பட்ட ஜெபம். எனவே விண்ணக பாதையில் அனைவரையும் நீ நடத்தி செல்லும். உங்கள் இரக்கம் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் அனைவருக்கும் சிறப்பாக உதவி புரியும். அழகான ஜெபத்தை அன்னை மரியாள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். காரணம், ஒவ்வொரு ஆன்மாவும் இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆன்மா கூட அழியக்கூடாது என்பதுதான் அன்னையுடைய வேலையாக இருக்கிறது. எனவேதான் அன்னை மரியாள் இந்த உலகத்திலே வாழ்ந்ததை விட இப்பொழுது விண்ணகத்திலே இன்னும் அதிகமானவர் நமக்காக துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார், நிலப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது நரகம் அடைக்கப்படுகிறதோ அப்பொழுது அன்னையுடைய பணி, அன்னையுடைய மன்றாட்டு, அன்னையுடைய பரிந்துரை முடிக்கப்படும். அதுவரை நரகம் அடைக்கப்படுகின்ற வரை எல்லா ஆன்மாக்களும் விண்ணகத்திலே சேர்கின்ற ஒரு பணியை செய்கின்ற தாயாக அன்னை மரியாள் இருக்கிறார். நாம் எல்லோரும் விண்ணகத்திற்கு நடந்து செல்கின்ற, ஏறி செல்கின்ற ஒரு ஏரியாக அன்னை மரியாள் இருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை என்ற படையிலே, இந்த வாழ்க்கை என்ற இந்த வாழ்க்கையிலே படுகின்ற துன்பங்கள் துயரங்களிலிருந்து நம்மை எடுத்துச் செல்கின்ற ஒரு படையாக அன்னை மரியாள் ஞாபகம் இருக்கிறார்கள். எனவே அந்த தாய் நம் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலத்தின் தாயாக, அந்த தாய் நமக்கு சகாயங்கள் செய்கின்ற தாயாக, இறைவனின் பரிவத்தை காட்டுகின்ற தாயாக இருக்கிறார்கள். என செய்தியிலே ஆண்டவர் ஆயிரங்களா ஆண்டுகளை போடிருந்த மக்களை கொண்டு பார்த்து பரிவு கொண்டார். அந்த தாய் நாளில் ஒவ்வொருவரையும் பார்த்து பரிவு கொள்கிறார், இரக்கம் கொள்கிறார். இதோ என் பிள்ளை, இதோ என் மகன், எனது மகள் என்னை தேடி வந்திருக்கிறார். இந்த மகனின் தேவைகளை, இந்த மகனுடைய ஒவ்வொரு மன்றாட்டுகளை நிறைவேற்ற வேண்டியது எனது பணி, எனது வேலை என்று நமக்காக அன்னை மரியாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கான அன்னை மரியாள் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இறைவனை அறிவிலிருந்து இறைவனை தாங்க
அற்புதங்கள் தேவையில்லை. காரணம், இந்த தாய் எனக்காக இருக்கிறார். என்னை அறிந்தவர், என் குடும்பத்தை அறிந்தவர், தூக்கத்தை, துயரத்தை, வேதனை அறிந்த தாயாக இருக்கிறார். அந்த தாயின் அரவணைப்பிலே இந்த நாளிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அந்த தாயின் பராமரிப்பிலே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். அந்த தாயின் பரிந்துரையை இந்த நாளிலே நம்பிக்கையோடு கேட்போம், விசுவாசத்தோடு கேட்போம். ஏனென்றால் அந்த தாய் ஒருபோதும் நம்மை பொய்க்க செய்ய மாட்டார். நம் மன்றாட்டை ஒருபோதும் அவர் மறுக்க மாட்டார். நம்ம ஜெபத்திலே சொல்லுவோம், இதோ உங்களிடம் கேட்ட மன்றாட்டிற்கு ஒருபோதும் மறுக்கப்படாத மன்றாட்டுவோமா? இந்த நம்பிக்கையோடு என் தாயின் வழியாக நான் கேட்கின்ற மன்றாட்டுக்கு, என் தாயின் வழியாக நான் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் ஒருபோதும் மறுக்கப்படுவதில்லை என்ற நம்பிக்கை. இதோ இந்த உலகத்திலே நான் நினைப்பது, ஜெபிப்பது, வேண்டுவது எல்லாம் எனக்கு மறுக்கப்பட்டதா இருந்தால் கூட, ஆனால் இந்த தாயுடைய இந்த நிறுவனத்துல, இந்த தாயின் பிரசன்னத்திலே நான் கேட்கின்ற ஜெபங்கள், மன்றாட்டுகள் எல்லாம் எனக்கு நிச்சயம் நிறைவேற்றப்படும். இந்த தாய் என்னை கைவிட மாட்டார். இந்த தாய் எனக்கு அடைக்கல தாயாக, எனக்கு உதவி புரிகின்ற சகாய தாயாக என்னோடு இருக்கிறார். இந்த தாயின் மன்றாட்டு பொய்க்காது, இந்த தாயின் மன்றாட்டு மறுக்கப்படாது, இந்த தாயின் மன்றாட்டு ஒருபோதும் வீணாகாது. எனவே அந்த தாயிடம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். அந்த தாயின் வழியாக அந்த இறைவனை பார்த்து நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, இதோ ஒரு தாய் எனக்கு தாயாக கொடுத்திருக்கிறேன். என்னோடு உடன் இருக்கின்ற தாயாக, எனக்கு வழிநடத்துகின்ற தாயாக, என்னை பராமரிக்கின்ற தாயாக, என் கண்ணீரை துடைக்கின்ற தாயாக, என் வேதனைகளை
தாய் ஆட்சி வைக்க பரிந்துரையார் இறைவன் ஒவ்வொரு ஆசிர்வதிப்பாராக. ஆமென். எல்லாருடைய இறைவனுக்கு ஏற்றதாக முடிவென்றார்கள். ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அந்த தாய் எங்களுக்கு உதவி புரிவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உண்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியானவர் எழுதிவிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியை நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே ஒரு மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோர் உண்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்தோர் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அங்கரித்துக் கொண்டாடுகின்றனர். அவரோடு எங்கள் குரலை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உங்களை தாழ்மையில் நிறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: உமது மாட்சியால் நிறைந்துள்ள
உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆவி எங்களுக்கு மாறுபடுவாக. அவர் பாடுபட உடம்பு கழித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக எரிக்கப்படும் என் உடல். அவனவே இறந்ததை அறியவே கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை பின்பற்றிக்கு கிண்ணத்தை நமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனக்கு நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியாக ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொண்டோம். எங்கள் நிறுத்தத்தை பிரார்த்திசீங்களாக கேட்ட எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுபட செய்தோம். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் கைகொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியிலும் ஏற்றவர் எங்கள் அனைவர் பேரும் இறக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயும் பாதுகாவலியுமான புனித மரியா எங்கள் ஆரோக்கியத்தார் அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் உலகில் உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்க வரவுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு எல்லா இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் அழைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிமுறையால் பயிற்சி பெற்று துணிந்து சொல்வோம். வெண்ணுலகிலிருந்து உமது பெயர் தூயது ஒன்று உமது ஆட்சியும் உமது திருவுலகம் என்பதை நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர்கள் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமைகளுக்கு எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உண்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் சாத்தானின் கட்டுக்கள் பிள்ளை சூழியங்கள் மாயமந்திர தந்திரங்களிலிருந்தும் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் துக்கங்கள் தோல்விகள் அவமானங்களிலிருந்தும் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமும் அச்சமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பதற்காக இவ்விப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப
அதற்கு அமைதியை மாற்றி அளித்தவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியை பகிர்வோம். கிறிஸ்டின் அமைதி. நமக்காக தன் உயிரை பலியாய் கையளித்தவர் இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள அனைவரும் பெற்றோம். கிறிஸ்துவ பெற்றுக்கொள்ள முன்வரவும் வருகின்ற பொழுது உங்கள் 2 கரங்களை நீட்டி பக்தியுடன் பெற்று தயவு செய்து ஆமேன் என்று சத்தமாக சொல்லி ஆளுங்கள்.
அறிவிப்புகள் இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை இன்று மாலை 6 மணிக்கு திருப்பலி தொடர்ந்து ஜெபமாலை பவனி அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆசிரியர் நடைபெறும். வியாழக்கிழமை 11ஆம் தேதி லூர்து அன்னையின் விழா அன்றைய தினம் உலக நோயுற்றோரின் நாளாக அனுசரிக்கப்படுகின்றது. உலகில் உள்ள அனைத்து நோயுற்றோர்களுக்காக சிறப்பாக இந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். லூர்து அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா வருகின்ற 14ஆம் தேதி ஞாயிறு கொண்டாடப்படுகின்றது. பிப்ரவரி 14ஆம் தேதி ஞாயிறாக நமது உயர்மறை மாவட்டத்தில் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பமும் திருவுலகை வாங்கி வைத்திருக்க வேண்டும், தினம் வாசிக்க வேண்டும். எனவே அன்றைய தினம் திருப்பலிக்கு வரும்பொழுது உங்கள் திருவுலகத்தை அவசியம் கொண்டு வருமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். திருப்பலியின் போது தினமும் விவிலியம் வாசிப்பதாக உறுதிமொழியேற்போம், அதை தவறாமல் கடைபிடிப்போம். அன்புக்குரியவர்களே, 21ஆம் தேதி ஞாயிறு அன்று நமது வேதாயர் அவர்கள் காலை 8 மணிக்கு திருப்பலி நிறைவேற்றி பின்னர் புதுப்பிக்கப்பட்ட நற்கருணை ஆராதனை சிற்றாலயத்தை அர்ச்சித்து திறந்து வைப்பார். விண்ணேற்ற ஆலய பங்கை சார்ந்த திருநாதன் அவர்கள் இந்த நற்கருணை ஆராதனை சிற்றாலயத்தை புதுப்பிக்க பெருமளவில் உதவி புரிந்தார். அவருக்காகவும் அவரது குடும்பத்திற்காக நாம் நன்றிகளை தெரிவிப்பதுடன் இறைவனும் இறைவனை அவர் நிறைவாக ஆசீர்வதிக்க அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அந்த சிற்றாலயத்தில் வைப்பதற்கு புதிய நற்கருணை பேழை தேவைப்படுகிறது. அதற்கு 50,000 ரூபாய் தேவைப்படுகிறது. நன்கொடையாக வழங்குவரின் பெயர் அந்த நற்கருணை பேழை நற்கருணை சிற்றாலயத்தில் வாங்கி நிறுவப்படும். நன்கொடையாளர்கள் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களை பேராளர்களுக்கு வரும்பொழுது அன்னை சிற்றாளர்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் பணம் மற்றும் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இறுதி ஆசிரியருக்கு எழுந்து நிற்போம். உங்களுக்கு அறிவுறுத்த தெரிவுறுத்த வேண்டுகிறேன். நற்கருணை வாங்குகின்ற பொழுது இதை செய்து ஆமேன் என்று சத்தமாக சொல்லி வாங்குங்கள். இரண்டாவதாக 2 கரங்களை இவ்வாறு நீட்டி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் முடிச்சு வாங்காதீங்க. திவ்ய நற்கருணை அது மிகவும் ஆட்சி மிகுந்தது, இறைவனை பெறுகிறோம். எனவே அதை தகுதியற்ற முறையிலே வாங்க வேண்டாம். அதுபோல வாங்க வருகின்ற பொழுது முந்தி இணைத்துக் கொண்டு கையை இங்கே நீட்டி வாங்க தயவு செய்து வாங்காதீங்க. பக்தியான இறைவனை வாங்குகிறீர்கள். எனவே இரண்டாவதாக திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது ஒரு கரங்களிலே ஜெபமாலை வச்சுட்டு வராதிங்க. இரண்டாவதாக துணி அந்த டிஷ்யூ பேப்பர் அதை வாங்காதீங்க. கடவுளுடைய உடல் எனவே பக்தியுடன் பயபக்தியுடன் சத்தமாக ஆமேன்னு சொல்லி வாங்குங்க. ஏன்னா சொல்றதுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. எனவே உருவானவர் கிறிஸ்துவின் திருவுடல் என்று சொல்லுகின்ற பொழுது ஆமேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், கிறிஸ்து உடலாக நான் விசுவசிக்கிறேன் என்பதுதான் அர்த்தம். எனவே ஆமேன் என்று சத்தமாக சொல்லி வாங்குங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த உணவால் ஒன்றும் பெற்ற நாங்கள் உண்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கன்னியிடமிருந்து பிறந்த ஒரு திருமகனை இவ்வாறு வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றிக் கொள்ளவும் அருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். படிக்கட்டு இறைவனுடைய அருளையும் இரக்கத்தையும் சுகத்தையும் பற்றி நாம் மன்றாடுவோம். மிகவும் இரக்கம் உள்ளதாக
பொதுமன் நாட்டை கேட்டு வருவதாக கைவிடப்பட்டதாக உனக்கு ஒருபோது சொல்ல கேள்விப்பட்டதை என் தயவுள்ளதாக இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏற்பட்டு முதல் பாதத்தில் அச்சுறுத்தலுக்கு செறிஞ்ச அழுது பாதியாகினார் நோயாளிகளை ஆசிரித்து ஆண்டவரே உடல் நோயால் அருந்தும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மையாக முதலிடத்தினால் அடையும்படி அது புரிவீராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆஸ்வதிக்க உங்கள் பேர் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய திட்டங்களையும் உங்கள் தொழிலையும் நிறைவாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் அடைக்கலத்திலும் பாதுகாப்பிலும் பரிந்துரையிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். மத்திய வாழ்க்கை